கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நர்மையான இந்த நல்ல நேரத்திலும் பேக் டு த பைபிள், வேதத்திற்கு திரும்புவோம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் கிங்ஸ் லா, ராஜாவின் கட்டளை என்கிற ஒரு தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு நீர் இடைப்படுங்க. உம்முடைய தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்த வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வேதாமத்தில் நம்ம படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நாளிலும் ராஜாவின் கட்டளை என்கிற ஒரு தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். தானியேல் 6வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தானியேல் 6வது அதிகாரத்தில் தரியு ராஜாவினுடைய காலகட்டத்தில் தானியேல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை பெற்றவனாக இருந்தான். அப்போது தானியேலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை ராஜா கொடுத்ததுனால அங்கிருந்த பிரதானிகள், தேசாதிபதிகள் தானியேல் மேல் பொறாமை கொண்டு தானியேலை எப்படியாகிலும் ராஜாவை விட்டு பிரிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். ஆனால் தானியேலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். தானியேல் ஒரு உண்மையுள்ள மனிதன். he was a very faithful in his work. அவனுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் அவன் உண்மையும் உத்தமமாக அவன் இருந்தான். அதனால் தானியேலை எந்த விதத்திலும் கையும் களவுமாக பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அவங்க யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்த ஒரு விஷயம் என்னென்னா, தானியேலை வேத விஷயத்தில் தவிர நம்ம வேறு எந்தலையும் நம்ம குற்றம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கள் யோசித்தார்கள். தானியேலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் அப்படின்னா, தானியேல் ஒரு மெய் கிறிஸ்தவன். இந்த தானியேல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கமுடையவனாக இருந்தான். 3 முறை எருசலேமை நோக்கி தன்னுடைய பலகணி அந்த கதவுகளெல்லாம் அவர் திறந்து எருசலேமை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடைய ஒரு மனிதன் இந்த தானியேல். அப்போது இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ராஜாவுக்கிட்ட போயிட்டு உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது ஒரு மாதத்துக்கு அப்படின்னு எப்படியாவது ஒரு சட்டத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, தானியேல் அவன் ஒரு வேளை ஜெபிக்க போனான்னா ராஜா கிட்ட நம்ம போய் சொல்லி அவனை மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திட்டம் திட்டுறாங்க. இது தானியேல் 6வது அதிகாரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வசனம் சொல்கிறது, தானியேல் 6வது அதிகாரம் 6வது வாக்கியத்தில், பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினாள் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெருஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதி. இந்த அதிகாரம், இந்த தானியேல் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதானிகள், அப்புறம் தேசாதிபதிகள், மந்திரிமார்கள், பிரபுக்கள், தலைவர்கள், இவர்களெல்லாம் ஆலோசனை பண்ணி ராஜாவை புகழ்ந்து, உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, எந்த தேவனையும் எந்த மனுஷனையும் வணங்கக்கூடாது, 30 நாள் அப்படி நீங்கள் ஒரு சட்டம் ஒன்று போடுங்க ராஜா. அப்படி இந்த சட்டத்தை யாராவது மீறினாங்கன்னா அவங்க சிங்கங்களின் கெபியில்
போடப்படணும், அதுதான் தண்டனை அப்படின்னு ஒரு ஒரு கட்டளையை போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த பெர்ஷியா ராஜ்ஜியத்தில் ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க அப்படின்னா அந்த சட்டத்துக்கு பேர் மாறாத சட்டம் அப்படின்னு அர்த்தம். அந்த சட்டத்தை ராஜாவே நினச்சா கூட மாற்ற முடியாது. அந்த ஒரு சட்டம் போட்டுட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் மாறாத ஒரு சட்டம். இந்த ஒரு மாறாத சட்டத்தை மேதிய பெர்ஷியர்களுக்கு ஒரு உரிய இந்த ஒரு சட்டத்தை நீங்கள் பிறப்பிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம நடந்த ஒரு சம்பவத்தை எல்லாம் நம்ம அறிவோம். உடனே ராஜா அதே மாதிரி மாறாத ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாரு. 30 நாள் யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, எந்த தேவனை வணங்கக்கூடாது, எந்த ஒரு மனுஷன்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. அப்போ ஆனால் தானியேலுக்கு இந்த மாறாத சட்டம் பிறப்பித்திருக்கிறாரு, ராஜா இதை செய்திருக்கிறாரு என்று தெரிந்திருந்த பொழுதிலும் தன்னுடைய வழக்கத்தின்படியே பலகணியில் அவர் போயிட்டு அங்கே ஜன்னலெல்லாம் அவர் கதவெல்லாம் திறந்து எருசலேமை நோக்கி 3 முறை அவர் முழங்காற்படிட்டு தன்னுடைய வயதான வேலையிலும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். இதை அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பிராது பண்ணி ராஜாவிட்ட கொண்டு போய் சொல்கிறாங்க. ராஜா உடனே என்ன பண்ணுறாரு, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தானியேல் ஜெபித்தாரு, ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாரு என்பது உண்மை என்று புலப்பட்ட பிற்பாடு தானியேலை தூக்கி சிங்கங்களின் கெபியில் போடுறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அநேக சிங்கங்கள் அந்த கெபியில் இருந்த பொழுதிலும் எந்த சிங்கமும் தானியேலை சீண்டவில்லை. அதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் இடம் கொடுக்கல. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டதாக வேதாமத்தில் பார்க்குறோம். தரியு ராஜாவே ஆச்சரியப்படுறாரு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவித்தார் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இந்த அதிகாரத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பிற்பாடு ராஜா கோபப்பட்டு இந்த பிரதானிகள், அப்புறம் இந்த தேசாதிபதிகள், மந்திரிமார்கள், தலைவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, எந்த கெபியில் தானியேலை தள்ளப்பட்டானோ அதே கெபியில் இவர்கள் எல்லாரையும் போடுவதாக அந்த அதிகாரம் ரொம்ப அழகாக சிறப்பாக முடிகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தினுடைய மைய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இந்த மாறாத சட்டம், மாறாத பிரமாணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ராஜாவின் சட்டம், த கிங்ஸ் லா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சட்டம் பிறப்பித்துட்டாங்க அப்படின்னா மேதிய பெர்ஷியத்தினுடைய வழக்கத்தின்படி அந்த சட்டம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அப்படின்றதான் இந்த தானியேல் 6வது அதிகாரத்தினுடைய சாராம்சம். இது சாதாரண ஒரு மனிதன் போட்ட ஒரு சட்டம். ஆனால் இதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு ராஜாவினுடைய சட்டம் ஒன்று இருக்குது. இதை வேதாகமம் பதிவு செய்கிறது. பேக் டு த பைபிள், வேதத்திற்கு நாம் திரும்புவோம். வேதம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சட்டம். ராஜா, அண்ட சராசரத்தை படைத்த ராஜா ஒரு சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார். அந்த சட்டம் மாறாத சட்டம், அந்த சட்டம் மாறாத பிரமாணம். எப்படி தரியு ஒரு சாதாரண ஒரு மனிதன், இந்த மேதிய பெர்ஷியாவை ஆண்ட ஒரு மனிதன் போட்ட சட்டம் மாறாத ஒரு சட்டம் என்று சொல்லி மனிதர்கள் பாவித்தார்களோ, அதை காட்டிலும் மேலான ஒரு சட்டம் ஆண்டவர் இந்த மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாறாத சட்டம் என்ன அப்படின்னா 10 பிரமாணங்கள். யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3வது வாக்கியத்திலிருந்து 17வது வாக்கியம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இங்கே 10 சட்டங்களை குறித்து வேதாகமம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இந்த 10 கற்பனைகள் நீங்கள் உபாகமம் 5வது அதிகாரத்திலையும் இதே பிரமாணத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 10 சட்டங்கள் மனுக்குலத்திற்காக தேவன் தம்முடைய சொந்த விரலினால் எழுதி மனுக்குலம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த மாறாத சட்டத்தை, மாறாத பிரமாணத்தை மனுக்குலத்திற்காக ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 10 சட்டம் இன்றைக்கி செல்லாது என்று சொல்லி வேறு யாரும் சொல்லலை, கிறிஸ்தவ சமுதாயத்திலே மக்கள் சொல்கிறாங்க. அதான் ரொம்ப அந்தோ பரிதாபம். வேதம் சொல்கிறது மாறாத ஒரு சட்டம், மாறாத பிரமாணம் என்று வேதம் சொல்லும் பொழுது,
கிறிஸ்தவ சமுதாயத்தில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாறக்கூடிய ஒரு சட்டம், இது செல்லாத ஒரு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப மன கஷ்டமான ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு சட்டம். இந்த சட்டம் மனுக்குலத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு சட்டம். இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டம் ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையில் அழிச்சிட்டாரு, அதனால் இந்த சட்டம் நம்மளுக்கு தேவையில்லை என்று சொல்லி அநேகர் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த சட்டத்தை அழித்தாரா அல்லது சட்டத்தை செல்லாது என்று அறிவித்தாரா அப்படின்னு வேதாமத்தில் எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா, ஆண்டவர் அவரே பேசின ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 5வது அதிகாரம் வாக்கியம் 17வது வாக்கியம் மற்றும் 18வது வாக்கியம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். 18வது வாக்கியம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இது ஆண்டவராகிய இயேசுவானவர் அவரே பேசின ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னும் பொழுது, இந்த 10 பிரமாணத்தை, இந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் சிலுவையில் அழித்திருப்பாரா? நீங்களே யோசித்து பாருங்கள். அப்போ இந்த 10 சட்டம், இந்த மாறாத சட்டம் மனுக்குலத்திற்கு அவசியம் என்று ஆண்டவர் அறிந்தார். அநேகர் நினைக்கிறாங்க, இந்த 10 சட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் அல்ல, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிரசங்கி 12வது அதிகாரம் வாக்கியங்கள் 13வது வாக்கியம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இது 10 சட்டம், இந்த 10 கட்டளை, இந்த நியாயப்பிரமாணம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல, அல்லது யூதர்களுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல. வசனம் என்ன சொல்லுகிறது? இங்கே தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா யூதர்கள் என்று சொல்லுகிறதா? எல்லா இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிறதா? இல்லை, எல்லா மனுஷர் மேலும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்படின்னா இந்த 10 பிரமாணத்தை ஆண்டவர் அழிக்க வரலை, இந்த 10 பிரமாணத்தை ஆண்டவர் ஒழிக்க வரலை. இந்த 10 பிரமாணம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த 10 பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த 10 பிரமாணம் மனுஷர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பிரமாணம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பேக் டு த பைபிள், வேதத்திற்கு நீங்கள் நான் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த 10 சட்டத்தை குறித்து வேதாமத்தில் ஆங்காங்கே சொல்லப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 10 சட்டம், இந்த 10 கட்டளை நன்மையாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ரோமர் 7வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். பவுல் எழுதுகிறாரு, இந்த 10 சட்டத்தை குறித்து எழுதும்பொழுது, நியாயப்பிரமாணத்தை குறித்து எழுதும்பொழுது, ரோமர் 7:12, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ரொம்ப தெளிவான ஒரு வசனம். 10 பிரமாணம் எப்படிப்பட்டது அப்படின்னா நன்மையாய் இருக்கிறது, 10 பிரமாணம் பரிசுத்தமாய் இருக்கிறது.
இந்த 10 பிரமாணம் நீதியாய் இருக்கிறது. வேதம் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுது. அதே சமயத்தில் இந்த 10 பிரமாணம் பூரணமானது அப்படின்னு வேதம் சொல்கிறது. சங்கீதம் 19:7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே சமயத்தில் இந்த 10 பிரமாணம் அன்பு நிறைந்தது, அன்பினுடைய பிரதிபலிப்பு, அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு, அன்பினுடைய ஒரு ஒரு பிரதிநிதி இந்த 10 பிரமாணம். ரோமர் 13:10 நம்ம அதை வாசிக்க முடியும். இந்த 10 பிரமாணம் சத்தியம் உள்ளது அப்படின்னு சங்கீதம் 119வது சங்கீதம் 142வது வாக்கியமோ 151வது வாக்கியமோ 10 பிரமாணம் நியாயப்பிரமாணம் சத்தியம் உள்ளது அப்படின்னு வேதம் சொல்கிறது. இந்த 10 பிரமாணம் சுத்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 19வது சங்கீதம் 8வது வாக்கியத்தில் நம்ம படிக்க முடிகிறது. இந்த 10 பிரமாணம் ஆவிக்குரியது. ஆவிக்குரிய சபையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, அல்லது ஆவிக்குரியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, இந்த 10 பிரமாணத்தையும் நீங்கள் ஆவிக்குரியது என்று ஒத்துக்கொள்வீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ரோமர் 7:14 நம்ம பார்க்குறோம். இந்த 10 பிரமாணம், இந்த நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. இந்த 10 பிரமாணம் மாறாதது. எப்படி இந்த மேதிய பெர்ஷியா பிரமாணம் மாறாத பிரமாணமோ, அதை போல அண்ட சராசரத்தை படைத்த ராஜாவினுடைய கட்டளை மாறாதது அப்படின்னு வேதம் சொல்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 18வது வாக்கியம். நம்ம சற்று முன்னாடி தான் அந்த வசனத்தை வாசித்தோம். வானமும் பூமியும் ஒழிந்து போயிடும், ஆனால் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. இந்த 10 பிரமாணம், இந்த நியாயப்பிரமாணம் மாறாத பிரமாணம் என்று வேதம் சொல்கிறது. இந்த 10 பிரமாணம் நித்தியமானது. இந்த 10 பிரமாணம் நித்தியமானது. சங்கீதம் 111வது சங்கீதம் 7வது வாக்கியமோ 8வது வாக்கியமோ இதை வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, இப்போ நம்ம வாசித்த இந்த வசனங்கள் சரி, நீங்கள் குறித்து கொண்ட இந்த வசனங்களும் சரி, நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த 10 பிரமாணம் நன்மையாயும் பரிசுத்தமாயும் நீதியாயும் பூரணமாயும் அன்பாயும் சத்தியமாயும் சுத்தமாயும் ஆவிக்குரியதாயும் மாறாததாயும் நித்தியமாயும் இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த 10 பிரமாணத்தை சொல்லப்பட்ட இந்த குணாதிசயங்களை அப்படியே ஜஸ்ட் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு துல்லியமாக பொருந்தும். உண்மைதானே? ஆண்டவர் நன்மையுள்ளவர், நன்மை செய்கிறவர், ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் பூரணம் உள்ளவர், ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் சத்தியம் உள்ளவர், ஆண்டவர் சுத்தம் உள்ளவர், ஆண்டவர் ஆவிக்குரியவர், ஆண்டவர் மாறாதவர். நான் மாறாதவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? ஆண்டவர் நித்தியம் உள்ளவர். அப்போது 10 பிரமாணமும் இந்த குணாதிசயத்தை உடையதாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவரையே பார்க்கும் பொழுதும் ஆண்டவரும் இந்த குணாதிசயத்தை உடையவராக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படின்னா ஆண்டவனுடைய குணத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த 10 பிரமாணம். தேவ ஜனங்களே, இந்த 10 பிரமாணத்தை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 பிரமாணம் ஒரு மனிதனுக்கும் தீங்கு செய்யாது. ஏன்னா இந்த 10 பிரமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு மனிதன் நல்லொழுக்கமாய் மாற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட சட்டங்கள். அதனால் இந்த 10 பிரமாணம் தேவனுடைய குணாதிசயம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சரி, ஒரு கேள்வி எழலாம். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த 10 பிரமாணத்தை கடைப்பிடித்தாரா அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். வசனம் என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேக் டு த பைபிள், வேதாகமத்திற்கு நம்ம திரும்புவோம். யோவான் 15வது அதிகாரம் வாக்கியம் 10வது வாக்கியம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இல்லை, இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் பிரமாணங்களை கடைபிடித்தாரா, கற்பனைகளை கடைபிடித்தாரனா, நான் என் பிதாவின் கற்பனைகளிலே நிலைத்திருக்கிறது போல. அப்போது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் 10 பிரமாணத்தை கடைபிடித்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அநேகர் நினைக்கிறாங்க, நம்ம பிதாவினுடைய கற்பனையை கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இயேசுவானவர் சொன்னது போல
இயேசுவனுடைய கற்பனையை மட்டும் கடைபிடிச்சா போதும் அப்படின்னு. இயேசுவானவர் அப்படி என்ன கட்டளையை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. ஒன்று, நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சரீரத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறணும். இரண்டாவது பிரதான ஒரு கற்பனை என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அநேக கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 10 பிரமாணம் கடைப்பிடிப்பது கஷ்டம், அதனால தான் ஆண்டவர் 2 பிரமாணத்தை கொடுத்துட்டாரு, லகுவாக கொடுத்துட்டாரு, ஈஸியாக கடைப்பிடிக்கிறதுக்கு கொடுத்துட்டாரு, இந்த 2 மட்டும் கடைப்பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 2 பிரமாணம் என்பது 10 பிரமாணத்தினுடைய ஒரு சுருக்கம் தான் இந்த 2 பிரமாணம். தேவனிடத்தில் உன் முழு ஆத்மாவோடு எப்படி நீ அன்பு கூற முடியும்? 10 பிரமாணத்தில் முதல் 4 பிரமாணத்தை, என்னையன்றி உனக்கு வேறு தேவன் வேண்டாம், எந்த ஒரு விக்கிரகம் வேண்டாம், என்னுடைய நாமத்தை வீணில் வழங்காத, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினை. இந்த 4 பிரமாணத்தை நாம் கடைப்பிடிக்கும் பொழுது இயேசுவானவர் சொன்ன அந்த முதல் பிரமாணத்தை கடைப்பிடிப்பதற்கு அர்த்தம். 10 பிரமாணத்தில் மீதமுள்ள 5 பிரமாணம், அந்த 5வது பிரமாணத்திலேருந்து 10வது பிரமாணம் வரையும் இருக்குது பார்த்தீங்களா? கொலை செய்யாத, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, இச்சியாத, இந்த 6 பிரமாணங்கள் இயேசுவானவர் சொன்ன அந்த 2வது பிரமாணத்திற்கு அடையாளம். அதனால் 10 பிரமாணத்தை இயேசுவானவர் ஒழிக்க வரல. இயேசுவானவர் அந்த 10 பிரமாணத்தை என்ன பண்ணார்னா கடைப்பிடித்தார். இன்னொரு வல்லமையான ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். மத்தேயு 19வது அதிகாரம். மத்தேயு 19வது அதிகாரம், ஒரு மனிதன் நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. 19வது அதிகாரம் மத்தேயு 19:17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினாள், அதாவது நித்திய ஜீவனில் நீ பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அப்போது அவன் எவைகளேன்னு கேட்குறான். ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணுறாருன்னா 10 பிரமாணத்தை விவரித்து அங்கே சொல்கிறார். பிரியமானவர்களே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் இந்த கற்பனைகளை கைக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ ஜனங்களே, இந்த மேதியா பெர்சியா ராஜாவினுடைய மாறாத சட்டத்தை போற்றுகிற நாம், இந்த மனுக்குலம் இந்த மேதியா பெர்சியா ராஜாவினுடைய சட்டத்தை மேன்மையாக நினைத்த காலங்கள் இருந்த சமயத்தில் அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவருடைய பிரமாணங்கள் இன்றைக்கி மறந்து போய் கிடக்கிறதே. சவுலினுடைய நாட்களில் உடன்படிக்கை பெட்டியை தேடாமல் போனது போல் அந்த உடன்படிக்கை பெட்டியில் 10 பிரமாணம் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 10 பிரமாணம், ஆண்டவருடைய சொந்த விரலினால் எழுதப்பட்ட பிரமாணங்கள் இருந்தது. சவுலினுடைய நாட்களில் அதை தேடாமல் போனார்கள். இன்றைக்கி இந்த 10 பிரமாணத்தை, இந்த ராஜாவினுடைய கட்டளையை நாம் தேடாமல் இருந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ராஜாவினுடைய கட்டளையை கடைப்பிடிப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போமா? தெய்வ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 10 பிரமாணத்தை தேடுவதற்கு, இந்த ராஜாவினுடைய கட்டளையை போற்றுவதற்கு, ராஜாவினுடைய கட்டளையை கீழ்ப்படிவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையை தத்தம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சாதாரண ராஜாவினுடைய சட்டத்தை, இந்த மேதிய பெர்சிய ராஜாவினுடைய சட்டத்தை போற்றக்கூடிய மக்கள் மத்தியில் உம்முடைய சட்டத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளை கடைபிடிப்பதற்கு உம்முடைய பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.